ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா விஎஃப்டி வீடியோ கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் விஎஃப்டிஸ் போட்டோம். ஓகேங்களா? ஸோ விஎஃப்டி எதற்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி நம்ம எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏன், அதாவது நான் ஏன் விஎஃப்டி யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் அது வந்து அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து விஎஃப்டி வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? விஎஃப்டி வந்து யூஸ் பண்றதுனால என்ன நம்ம பெனிஃபிட்ஸ், அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விஎஃப்டி வந்து கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, மோட்டாரை ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஓகேங்களா? மோட்டாரை டிரைவ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஎஃப்டி யூஸ் பண்றது மூலியமா மோட்டாரோட மெயினா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மோட்டார் வந்து விஎஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே டிஒயில் ஸ்டார்டர்லாம் ஸ்டார்டர் யூஸ் பண்ணாங்க. டிஒயில் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 12 to 8 டைம்ஸ் ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கும். அதை கொஞ்சம் பாதியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஸ்டில் ஸ்டார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட் எடுக்கும். பட் விஎஃப்டி யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ 0 to 100% ஸ்பீடு வந்து ஸ்மூத்தாக வந்து ஆக்சிலரேஷன் டைம் எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதில் வந்து ரீச் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாகவே நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? பவர் லாஸை சேவ் பண்ணலாம். அப்புறம் வந்து மெக்கானிக்கல் டேமேஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது வந்து மெயின் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது நான் சொன்னது, இப்போ வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணும்போது அதோட கன்சம்ஷன் பவரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏற்கனவே ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலையும் பவர் கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மூலியமாகவும் பவர் கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ மோட்டார் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ன்றதுனால அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மி பண்ணாலே லாபம் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ லாபத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம், நஷ்டத்தை கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஎஃப்டியை வந்து கரெக்டாக வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம ப்ரொடக்ஷனையே நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாவில் நம்ம இந்த விஎஃப்டியை வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ண முடியும், அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேஜராக 3 ஏரியாவில் நம்ம வந்து இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? HVAC, பம்பிங் அப்ளிகேஷன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரியல் மெஷினரிஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் நம்ம வந்து விஎஃப்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ HVAC, ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா? ஸோ இதில் ஹீட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங்கில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வென்டிலேஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பேஸ்மெண்ட் வென்டிலேஷன். ஓகேங்களா? ஸோ கார் பார்க் ஏரியாவில் வந்து CO ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஸ்மோக் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து சேஃப்டி சிஸ்டத்தில் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணலாம் விஎஃப்டிஸ். ஓகேங்களா? விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலிமா ஃபேனோட ஸ்பீடு அப் அண்ட் டவுன் பண்ணி அதை வந்து நம்ம வென்டிலேஷன் சிஸ்டத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, நிறைய கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷ் ஏர் இன்லெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க செப்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்பயுமே ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ணாமல் அது அவங்க கன்சம்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்ம விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பவர் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங். ஓகேவா? ஸோ ஏர் கண்டிஷனிங்கில் எஸ்பெஷலி ஏஹெச் மோட்டார்ஸ். ஓகேவா? ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸோட ஏஹெச் மோட்டார்ஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நிறைய பவரை வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து டிஎக்ஸ் டைப் ஏஹெச்யூவாக இருக்கட்டும், சின்ன டைப் ஏஹெச்யூவாக இருக்கட்டும், கூலிங் அச்சீவ் ஆன உடனே ஏஹெச் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆக வேண்டிய தேவையில்லை. கூலிங் டெம்பரேச்சர் ரீச் ஆனதாச்சு நம்ம வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலிமா ஏர் ஃப்ளோவை வந்து நம்ம விஎஃப்டி யூஸ் பண்ணி கம்மி பண்ணுறதுனால பவர் கன்சம்ஷன் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா HVACயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியும் விஎஃப்டி. அதுக்கப்புறம் பம்பிங் ஸ்டேஷன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பம்பிங் ஸ்டேஷன்லையும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் லெவலில் பார் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பம்பை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து பம்பை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் இப்போ விஎஃப்டி கனெக்ட் பண்ணி பிஐடி ப்ரோக்ராம் பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஸோ விஎஃப்டி வந்து ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணி அது வந்து ஒரு
சர்டன் ப்ரெஷரில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபுல் ஸ்பீடில் எப்பயுமே ரன் ஆகுறது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற. ஸோ பம்பிங் ஸ்டேஷனில் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஎஃப்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரியல் மெஷினரிஸ், ஓகேங்களா. ஸோ பெரிய பெரிய மிஷினரிஸ் வந்து சில மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் ஆகிற ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஒர்க் ஆகிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டார்ட் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்னு டிவைல் ஸ்டார்டர்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய பவர் லாஸ் ஆகும், எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு விஎஃப்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். எஸ்பெஷலி சொல்ல போனால் பவர் கிரேன்ஸ், பவர் ஆய்ஸ் சொல்லுவாங்கள்ல, கிரேன்ஸ், பெரிய பெரிய கிரேன்ஸ், லோடு லிஃப்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோட்டார் ஸ்டார்டர் வச்சு அந்த கிரேன் ஆன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா டமால் டமால்னு அந்த கான்டாக்ட் ஆன் ஆகிற சவுண்டு நமக்கு கீழே கேட்கும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து விஎஃப்டி மூலிமா ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து ஸ்மூத் ஸ்டார்ட் ஆக்கிடலாம், ஓகேங்களா. ஸோ விஎஃப்டி ஆனால் அந்த ரோப் இறங்கி போகிற அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும், மோட்டர் ரன் ஆகிற மட்டும் சவுண்டு தான் கேட்கும், மற்றபடி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் எந்த சவுண்டும் கேட்காது. ஸோ ஓகேங்களா. ஸோ விஎஃப்டி மூலிமா பவரைஸ்டு கிரேனில் யூஸ் பண்ணி மெயினாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கரண்ட் கன்சப்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா கிரெயினில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன் கிரெயினில். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்டர் வச்சு பெரிய பெரிய மோட்டார் வச்சு பயங்கர பவர் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து விஎஃப்டி மூலிமா வந்து நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் விஎஃப்டி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அட்வான்டேஜ் வந்து பவர் கன்சம்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேங்களா. பவர் கன்சம்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான், ஓகேங்களா. நம்ம வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஷாப்பிங் மால், எங்கே நம்ம வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணுற மூலிமா வந்து பவர் கன்சம்ஷனை மெயினாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால, அந்த ஸ்டார்டிங் டார்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால மெக்கானிக்கல் டேமேஜையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால மோட்டார்ஸ் லைஃபு, எக்யூப்மெண்ட்ஸ் லைஃபு நம்ம வந்து ஜாஸ்தி பண்ண முடியும், ஓகேங்களா. பட் இனிஷியல் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா விஎஃப்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ன்றதுனால விஎஃப்டி கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அது யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இனிஷியல் காஸ்ட் போட்டாலும் நம்ம வந்து லைஃப் லாங் அது வந்து சர்வீஸில் வரும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் நம்ம சேவ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக, ஓகேவா. ஸோ விஎஃப்டி யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த பார்ட்டில் வந்து இவ்வளோ தான் பார்க்குறோம், ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது வந்து விஎஃப்டிஸ் வந்து எந்தெந்த அப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹெச்விஎஸ்சி, அப்புறம் பம்பிங் அப்ளிகேஷன், இதுக்கெல்லாம் வந்து விஎஃப்டி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதாவது விஎஃப்டி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நான் விஎஃப்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து அதை எப்படி ஒயரிங் பண்ணணும், அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுன்ற வகையில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் பை பார்ட்டாக போடலான்னு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்த்துக்கு ஒரு ஃபுல்லாக ரீச் ஆனால் கூட எனக்கு சந்தோஷம் தான், ஓகேங்களா. ஏன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய வந்து நான் ஃபீல்டில் கலெக்ட் பண்ணது, அப்புறம் வந்து நிறைய நானே வந்து ஃபீல்டில் செக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் செக் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. நம்ம கூகுள் பண்ணாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல், ஓகேங்களா. ஒருத்தர் போட்ட டீட்டெயில் அதையே வந்து காப்பி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பட் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறாங்க. பட் என்னோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் விஎஃப்டி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா. நீங்கள் கண்டினியூஸாக இந்த விஎஃப்டி சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் விஎல்சி ரிலேட்டடாக, ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.